ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா உடச்சூத்துன ஒரு முட்டை கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த உடச்சூத்துன முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், டேஸ்டான இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா தூள் நீக்கி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்குவோம். 7 பல்லு பூண்டு, நான் சின்ன பூண்டாக இருக்கிறங்காட்டி 7 எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் 5 எடுத்துக்காங்க. 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதை பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். கடாய் சூடாமல் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாமே இதில் சோம்பு, ஜீரகம் இது ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு. எண்ணெயில் பொரிஞ்சதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறப்ப கொஞ்சமாக அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி இதில் சேர்க்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது வதக்கி விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமெல்லாம் போகும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஏற்கனவே 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன். லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த எக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் அது மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்குவோம். ஒரு சின்ன பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், குருமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்திருக்க பாருங்கள். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 முட்டை எடுத்துருக்கேன், அது இதில் சேர்த்திக்கிறேன். 5 முட்டை சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நானே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மசாலா பொடியில் இந்த எக் மேலே தூவி விட்டுருங்க. ரெண்டு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதுக்கு மேலே சேர்த்துக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் நான் பாயில் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிட்டேன். எக்கு பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராகவே குக் ஆகிருக்கு. இப்போ இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கி கொத்தமல்லி தலைகளை இது மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த உடச்சூத்துன முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சைடு வச்சு அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.